الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد. فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சய்யிதுல் முர்சலீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் அத்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்களிலிருந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்கிறேன். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தான் துன்யாவுக்கும் சொந்தக்காரன், ஆகிரத்துக்கும் சொந்தக்காரன். இந்த ரெண்டுக்கும் உரிமை கோரக்கூடியவன். எனக்கு சொந்தமானது, நான் தான் அந்த ரெண்டையும் உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்றது அல்லாஹ் தஆலா மாத்திரம்தான். அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான்: வஅன்ன லனல் ஆகிரத வல் ஊலா. ஆகிராவும் எங்களுக்கு சொந்தமானது, மௌத்துக்கு பின்னா உள்ள வாழ்க்கை. ஊலா என்பது துன்யாவுடைய வாழ்க்கை. இந்த ரெண்டும் எனக்கு சொந்தமானது. அதனால்தான் ரெண்டு உலகத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தஆலா என்று சொல்றான். துன்யாவுக்கும் அவன் தான் சொந்தக்காரன், ஆகிரத்துக்கும் அவன் தான் சொந்தக்காரன். சொந்தக்காரனான அல்லாஹ் தஆலா ரெண்டு உலகத்துக்கு ரெண்டு பேர் வச்சுக்கிறான். எப்படி ஒருவருக்கு ரெண்டு கம்பெனி, இல்லாட்டி ரெண்டு ஃபேக்டரி, இல்லாட்டி ரெண்டு ஷோரூம், அதுக்கு ரெண்டு வகையான பேர் வச்சுக்கிறாரோ, அல்லாஹ் தஆலா ரெண்டு உலகத்துக்கும் ரெண்டு பேரை வச்சுக்கிறார். துன்யாவுக்கும் வச்ச பேரு தாருல் குரூர், ஏமாத்திர வீடு, சீட்டிங் ஹவுஸ். ஆகிரத்துக்கு அவன் வச்ச பேரு தாருல் ஹுலூத், நிரந்தரமான வீடு. ரெண்டுக்கும் அவன்தான் சொந்தக்காரன். சொந்தக்காரனே வச்ச பேரு துன்யாவுக்கும் தாருல் குரூர், ஏமாத்திர வீடு, கேரண்டி இல்லாத வீடு, தாருல் குரூர். அதுக்கு அவன் வச்ச பேரு ஆகிரத்துக்கு தாருல் ஹுலூத், ஏமாத்தம் இல்லை, பொய் இல்லை, அழிவில்லை, நிரந்தரமான வீடு. நான் உதாரணம் மட்டும் சொல்லி விளங்கப்படுத்தலாம். உதாரணத்துக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒருவருக்கு ரெண்டு கம்பெனி, இல்லை ரெண்டு ஃபேக்டரி. ஒருவர் ஒரு ஃபேக்டரியில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறார். அந்த ஓனர், அவங்க வேலை செய்யக்கூடிய ஜிஎம், ஜெனரல் மேனேஜரோ இல்லாட்டி எம்டி, மேனேஜிங் டைரக்டரோ அல்ல, ஓனரே வந்து சொன்னார்: நீங்கள் எந்த கம்பெனியில் ஃபேக்டரியில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ இது எனக்கு சொந்தமானது, இதை நான் தான் கிரியேட் பண்ணினேன், இதை நான் தான் உருவாக்கினேன். ஆனால் நானே இதுக்கு கேரண்டி இல்லை. நானே சொல்கிறேன், இங்கே உள்ள சாமான் டூப்ளிகேட், ஒரிஜினல் இல்லை, குவாலிட்டி இல்லை, இதுக்கு நானே கேரண்டி தர மாட்டேன். எனக்கு இன்னொரு ஃபேக்டரி இருக்கு, நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க, அதுக்கு நான் கேரண்டி என்று ஓனரே சொன்னா, நம்ம எந்த ஃபேக்டரியில் சாமான் பர்ச்சேஸ் பண்ணினோமோ அந்த பக்கம் திரும்பி கூட போவோமா? சில நேரத்தில் அங்கே வேலை செய்யக்கூடியவங்க யாராவது சொன்னால், சில நேரத்தில் எண்ணம் வரும், இவருக்கும் ஓனருக்கும் ஏதோ பிரச்சனை போல, அதனால அந்த வியாபாரம் நடக்கக்கூடாது என்று மேனேஜர் இல்லாட்டி எம்டி சொல்றாருன்னு கூட வரலாம். ஓனரே சொல்றாரு இது என்னதான், ஆனால் இதுக்கு நானே கேரண்டி இல்லை,
நீங்கள் ஏமாந்துடாதீங்க. என்ற அடுத்த ஃபேக்டரியில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க என்றா எவ்வளோ நம்பிக்கை. இதே உதாரணம் தான் அல்லாஹ் சொல்ல, இது என்ன தான் நான் தான் உருவாக்கினேன். இந்த வானம் என்ற, இந்த பூமி என்ற, இந்த கடல் என்ற, எல்லாம் என்ன தான் பண்ணலாக நான் தான் அண்ணலாகிறது ஊலான முதலாவது. அது எனக்கு சொந்தம். ஆனா இதுக்கு நானே கரண்டி இல்லை. நீ ஏமாந்துறாங்க. அல்லாஹ் சுத்தமான குர்ஆன்ல சொன்னான், யா அய்யுஹன் நாஸ், ஏய் மனிதர்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஹக், உண்மையானது, ட்ரூத். எதையும் அல்லாஹ் தஆலா ப்ராமிஸ் பண்ணிருக்கிறானோ அதெல்லாம் ட்ரூத், உண்மையானது. இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஹக், சத்தியம். அல்லாஹ் சொன்னது நடக்கும். அது உடனடியாக நடக்கும், தாமதமாக நடக்கும். அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது. ஆதத் என்று சொல்லக்கூடிய வளமை மாறலாம், அல்லாஹ்வுடைய வாக்கு மாறலாம். கத்தி, அதாவது கத்தி வெட்டுறது வளமை, கத்தி வெட்டாமலும் போகலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்கிறாங்க, கத்தி அறுக்கல்ல. மருந்து பாவிக்கிறதால, மெடிசின் எடுக்கிறதால சுகம் வாரது வளமை. சில மருந்து பாவிச்சு கொண்டே இருப்பார், சுகம் கிடைக்காது. சாப்பிட்றதுனால பசி போறது வளமை. சில சாப்பிட்டு கொண்டே இருப்பார், அவருக்கு பசி போகாது. ஜூல் பக்கர் மாட்டு பசி. ஏன் ஆதத்தின் வளமை மாறலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்கு மாறாது. அல்லாஹ் செய் மனிதர்களே, இன்னும் அல்லாஹ்வுடைய வாக்கு ஹக். அல்லாஹ் சொன்னதெல்லாம் நடக்கும், நபி சொன்னதெல்லாம் நடக்கும். அது மாத்துக்கிறது, அது உடனடியாக நடக்கும், இல்லாட்டி தாமதமாக நடக்கும். சொல்லிவிட அல்லாஹ் சொன்னான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த துன்யா உங்களை ஏமாத்திடுவான். இது இந்த ஓன் ப்ராடக்ட், இது நான் தான் உருவாக்கினேன். ஹயாத்துத் துன்யா, துன்யாவுடைய லைஃப் உங்களை ஏமாத்திடுவான். நீங்க ஏமாந்துடாதீங்க. இன்னைக்கு அதாவது பொய்யான பணத்தை அடிச்சு சொன்னா சொல்லுவாங்க, இந்த பணத்தை யார் தந்த, சீட்டிங், நாட்டுக்கு ஏமாத்தணும். ஏன் இந்த காசை வாங்கி, ஏன் இந்த சாமானை வாங்கினேன், ஏமாந்துட்டாய், நஷ்டமாகிட்டாய் சொல்றாங்க இல்லையா? அல்லாஹ் சொல்ல, ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, நீ ஏமாந்துறீங்க துன்யாவில். மனுஷன் துன்யாவில் ஏமாறுறான். எப்படி ஏமாறுறான்? நான் அழகான உதாரணம் ஒன்று சொல்லு. ஒரு கண்ணாடி மிரர், அதுக்கு முன்னால ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வைக்கி, அதனுடைய நிழல் கண்ணாடிக்குள்ள விளங்குது. ஒரு பறவை வந்து கண்ணாடியை பார்த்து நினைச்சிச்சு, ரியல் ஃப்ரூட்ஸ் இங்கே தான் இருக்கு, உண்மையான பழம், நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் உள்ளுக்கு தான் இருக்குன்னு சொல்லி கண்ணாடியை போட்டு கொத்துது. கண்ணாடியை போட்டு கொத்து. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பின்னால திரும்பி பார்த்தா அங்க உண்மையான பழம் இருக்கு. இப்ப கவலைப்படுது, என்ன டைம் எல்லாம் வேஸ்டா போயிட்டு, நேரம் வீணா போயிட்டு. இதே உதாரணம் தான் இந்த துன்யாவுக்கும் ஆகிறது. ஏன் அல்லாஹ் தஆலா ஏமாற வேண்டாம்னு சொன்னாங்கன்னா, சொர்க்கத்தில் உள்ள காட்சிகளுடைய சாயல் துன்யா என்ற கண்ணாடிக்குள்ள விளங்குது. சொர்க்கத்தில் உள்ள காட்சிகளுடைய சாயல் துன்யா என்ற கண்ணாடிக்குள்ள விளங்குது. பறவையை போல மனுஷன் பறவை கண்ணாடியை பார்த்து ஏமாறுற மாதிரி இதை பார்த்து ஏமாறுறான். அது எப்படி? சொர்க்கத்தில் ஹூர் ஈன் பெண்கள் இருக்கிறாங்க. இப்ப பெண்ணண்டா என்ன எத்தனை நாள் விளங்கப்படுத்தினாலும் அவனுக்கு விளங்காது. இதனால பெண்ணண்டா இதுதான் என்ற ஒரு சாம்பிள். அங்க ஹூர் ஈன் கண்ணழகியல், இந்த ஹூர் தீன் களிமண்ணால் வடைக்கப்பட்ட அழகியல். பெண்ணண்டா என்ன இதுதான். அங்க மது இருக்கு, அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். அங்க மது ஆறு இருக்கு. மதுண்டா என்ன விளங்குறதுக்கு இங்க ஒரு சாம்பிள், இங்க ஒரு போத்தல குடிச்சுட்டா பைத்தியம் போல விழுந்து கிடக்க வேண்டி வரும். அங்க அப்படி இல்லை. ஆனா மதுண்டா என்ன? அங்க தேன் ஆறு இருக்கு. இப்ப தேன் தேன் என்று ஹனி ஹனி என்று எவ்வளவு விளங்கப்படுத்தினாலும் விளங்காது. ஒரு சொட்டு தேன், ஒரு செட்டு தேனை கையில ஊத்தி இதை கொஞ்சம் ருசிச்சு பாருங்கன்னா, ஆஹா இதுதான் தேன். அப்ப சாம்பல காட்டுறது சாம்பல் இதுதான். இது வந்து ரியல் அல்ல, இது சும்மா சாம்பல்.
அங்கதான் உண்மையானது இருக்கு என்று அங்க உள்ளத்தை விளங்கப்படுத்துறதுக்கு இந்த துன்யா இந்த பறவை கண்ணாடியை பார்த்து ஏமாறுற மாதிரி இவன் என்ன செய்யறான், இதுதான் உண்மை என்று சொல்லி இதுல முயற்சி, அதை கட்டுற, அதை உடைக்கிற, அதை வாங்குற, அவரை ஏமாத்துற, அவரை கொலை செய்யற, எல்லாம் நடக்கிற. ஏன் நினைச்சுட்டான் இதான் உண்மை, கண்ணாடியை போட்டு கொத்துருப்பான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பறவை பின்னால திரும்பி பார்க்குது, அங்கதான் ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஓஹோ, இதே மாதிரி மனுஷன் ரியல் லைஃப திரும்பி பார்க்கிற நேரம் இருக்கு, அதுக்கு பேர் தான் சக்கராத்துடைய நேரம். இப்பதான் திரும்புவோம், திரும்பினா தான் விளங்கும் எல்லா காட்சியும். ஆஹா, என்ன நடந்துச்சு, காலம் வீணா போயிட்டு, நேரம் வீணா போயிட்டு. இப்ப கெஞ்சுவான், இப்ப கதறுவான், எல்லாம் நான் ஏமாந்துட்டேன், நம்பி ஏமாந்துட்டேன், எல்லாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான், எனக்கு சந்தர்ப்பத்தை தான் கெஞ்சுவான். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆனிலே விளங்கப்படுத்துறான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், அடியார்களே உங்களுக்கு நாங்க என்னென்னத்தை நான் தந்திருக்கிறோமோ அவ்வளோத்தையும் செலவழிங்க. அறிவை தந்தா அறிவை செலவழிங்க, செல்வத்தை தந்தா செல்வத்தை செலவழிங்க, செல்வாக்க இன்ஃப்ளூயன்ஸை தந்தா அதை செலவழிங்க. எதுக்கு? அல்லாஹ்வோட தீனுக்கு. அல்லாஹ் தான் அவன் அடியார்களுக்கு யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கல. இந்த உலகத்துடைய நிர்வாகம் இயங்குறதுக்காக வேண்டி சிலருக்கு அறிவு, சிலருக்கு ஆற்றல், சிலருக்கு செல்வாக்கு, சிலருக்கு உடல் வலிமை என்று அல்லாஹ் தஆலா பலருக்கு பல மாதிரி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொன்னா அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்க தந்தத்தை நீங்க செலவழிங்க. எதுக்கு முன்னாடி? மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மௌத் வரதுக்கு முன்னாடி. விரும்பியோ விரும்பாமலும் மௌத் வரும். மௌத் இருக்குதானே, அது விரும்பியும் வரும், விரும்பாட்டி அது மௌத். அப்படித்தான், மௌத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அப்படி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்காக வேண்டி நீங்க மௌத்த ஆசைப்படாதீங்க. அப்படி உங்களுக்கு வாழ்ற கஷ்டம் வேண்டாம், அல்லாட்ட துவா கேளுங்க, அல்லாஹ் வாழ்றது நல்ல வேண்டா வாழ வச்சுது, மௌத்தாகிறது நல்ல வேண்டா மௌத்தாக்கிடு, எடுத்துட்டு பிள்ளை என்ன மௌத்தாக்கி போட்டுன்னு துவா கேட்டாதீங்க. ஆனா எப்படியோ மௌத்து வரும், நாங்கள் ஆசைப்பட்டாலும் வரும், ஆசைப்படாட்டியும் வரும். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல இதை விளங்கப்படுத்துறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்க எங்க இருந்தாலும் மௌத் உங்களுக்கு. வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள்ள பதுங்கி கொண்டிருக்கிறீங்க, எனக்கு மௌத் வரக்கூடாது. பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாரு, இல்லாட்டி பெரிய ஒரு டவர் ஒன்று அட்டிக்காரு, என்ன நீயத்து, எனக்கு மௌத் வரக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், இல்லை அவங்களோட மௌத் வரும், அது எங்க இருந்தாலும் வரும், எங்க இருந்தாலும் வரும். ஒரு மனுஷன் பிரயாணம் போறான், உள்நாட்டில் போறான் இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போறான். இவன் பிரயாணம் போறது ரெண்டில் ஒன்றை தேடித்தான், ரெண்டில் ஒன்றை தேடித்தான் போறான். ஒன்றோ இரணத்தை தேடி போறான், இல்லாட்டி மரணத்தை தேடி போறான். ஒன்று இரணம் கொண்டு போகுது, அவனோட சாப்பாடு, அவனோட உணவு, இதுக்காண்டி போறான். இல்லாட்டி மரணம், ரெண்டுல ஒன்று நடக்கும். ஒன்று இரணம் கிடைக்கும், உணவு கிடைக்கும், பிஸ்னஸ் நடக்கும், இல்லாட்டி மரணம் நடக்கும். மௌத்து நிச்சயம், மௌத்தை விட்டு யாராலும் தப்பில்லை. அல்லாஹ் தஆலா சுத்தமான குர்ஆனை வழங்கப்படுத்தும், குல் இன்னல் மௌத்த அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும். நபியே சொல்லுங்க, எந்த மௌத்தை கண்டு நீங்க எல்லாம் ஓடுறீங்களோ அந்த மௌத்து உங்களை சந்திக்கும். நீங்க சந்திக்க தேவையில்லை, மௌத்து வரும். உலகத்துல ஒரு குழந்தை பிறந்த உடனேயும் முதலாவது கொடுக்கிற மெசேஜ் மௌத்தை பத்தி தான். நல்லா கவனிங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனேயும் முதலாவது என்ன சொல்லப்படுது? வலது காதுல அதான், இடது காதுல இகாமத்து சொல்லப்படுது. அப்ப உங்களுக்கு தெரியும், ஜனாசா தொழுகை ஃபர்லுன்னு சொல்லுவாங்க, ஃபர்லு கிஃபாயா, ஃபர்லு கிஃபாயா. பொதுவாக ஃபர்லு தொழுகைகளுக்கு பாங்கு சொல்லி இகாமத்து சொல்லி தான் தொழுவுறது. பாங்கு சொல்லி இகாமத்து சொல்லி தான் ஃபர்லு தொழுகையை தொழுவாங்க. அப்ப ஜனாசா தொழுகை ஃபர்லு என்று சொல்றீங்க, அங்க பாங்கும் சொல்றது இல்லை, இகாமத்தும் சொல்றது இல்லை. என்ன காரணம் என்றா, ஒரு குழந்தை பிறந்த உடனேயும் அந்த புள்ளோட காதுல
வலது காதுல அதான் சொல்லப்படுது, இடது காதுல இகாமத்து சொல்லப்படுது. அந்த பிள்ளைக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கப்படுது, இங்க பாரு, உன்னை தொழுவிப்பதற்கான தொழுகைக்குரிய பாங்கு முடிஞ்சு இகாமத்து முடிஞ்சு. பாங்கு சொல்லியாச்சு, இகாமத்து சொல்லியாச்சு. அடுத்தது என்ன? இமாம் தான் வரணும். ஒன்றை இமாம் எப்ப வருவாரு தெரியாது. சம்டைம் இன்றைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், 10 வருஷம் கழிச்சும் வரலாம், 40 வருஷம் கழிச்சும் வரலாம், 60 வருஷம் கழிச்சும் வரலாம். எப்படியோ ஒண்ட பாங்கும் உனக்குரிய இகாமத்தும் முடிஞ்சு கவனமா இருக்கு. ஒரு குழந்தைக்கு முதலாவது கொடுக்கப்படுற மெசேஜ், ஒண்ட தொழுகைக்கு இமாம் தயாராயிருக்கிறாரு, அதான் பாங்கும் இகாமத். அல்லாஹ் சொல்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதி அஹதக்கும். உங்களுக்கு மௌத்து வாரதுக்கு முன்னாடி நீங்க செலவழிச்சு. சரி, மௌத்து வந்துட்டு நீங்க செலவழிக்கல, ஏமாந்து இந்த பறவை கண்ணாடியை பார்த்து ஏமாறுற மாதிரி ஏமாந்து இப்ப நீங்க சொல்லுவீங்க சக்கராத்துல, ரப்பி லவுலா அഖர்தனி இலா அஜலின் கரீபின். யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தான், கொஞ்சம் சான்ஸ், அஜல் கரீப், ஒரு சின்ன ஒரு காலத்து எனக்கு நீ நீடிச்சுத்தான். என்னத்துக்கு? நான் சதக்கா கொடுக்க போறேன். சதக்கா என்ன? நீ தந்தத்தை செலவழிக்க, அறிவை தந்த அறிவை செலவழிப்பேன், செல்வத்தை செலவழிக்க. ரெண்டாவது வாக்கும் மின சாலிஹீன், நான் நல்ல மனுஷனா வாழ சாலிஹ். ஏனென்றா துன்யாவில் பணத்தை வச்சு வாழணும். பணம் துன்யாவில் வாழ்றதுக்கு பணம், பட்டம், பதவி அவசியம். ஆனா ஆகிரத்தில் இந்த பணமோ பட்டமோ பதவியோ வேலை செய்யாது. அங்க சாலிஹா இருக்கணும். சலாஹ், ஒரு மனிதன் உலகத்தில் எவ்வளவுக்கு சலாஹாக ஒரு நல்லவனாக வாழ்ந்தானோ அதுதான் அங்க வேலை செய்யும். அந்த உலகத்தில் வேலை செய்யறது இந்த பணம் இல்லை, இந்த டாலரோ இல்லாட்டி இந்த ரியாலோ இந்த ரூபியாவோ அல்ல. அங்க வேலை செய்யறது சலாஹ். சலாஹ் அமாலு சாலிஹா, அவன் செஞ்ச அமல்கள். அதனால சொல்லுவான் வாக்குமின சாலிஹி, சாலியாவா என்ற குடுக்கல் வாங்கல சீராக போகிறேன், என்ற குடும்ப வாழ்க்கையை சீராக போகிறேன், என்ற சமூக வாழ்க்கையை சீராக போகிறேன், என்ற இபாதத்தை சீராக போகிறேன். கிஞ்சும் கதறு அல்லாஹ் சொல்றான், இங்க பாரு, லை யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஜலஹா. உண்ட நேரம் முடிஞ்சு, இதுக்கு பிறகு ஒரு வினாடி கூட உனக்கு நாங்க பிற்படுத்த மாட்டோம். நான் இது அழகான உதாரணத்தின் மூலம் விளங்கப்படுத்துவேன். ஸ்கூல்களில் எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மாணவர்கள் ஒவ்வொரு வகையான பேப்பர் செய்வாங்க. சிலர்கள் சயின்ஸ்ல செய்வாங்க, சிலாக்கள் மேத்ஸ்ல செய்வாங்க, சிலாக்கள் காமர்ஸ்ல செய்வாங்க, சில பிள்ளைகள் ஆர்ட்ஸ்ல செய்வாங்க. எக்ஸாம் 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் டைம் கொடுக்கும். இந்த நேரத்துக்குள்ள எந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவனுக்கு ஃப்ரீடம் என்றா அவன் விரும்பினா சரியான பதில் எழுதலாம், நினைச்சா பிழையான பதில் எழுதலாம், நினைச்சா ஒன்று எழுதாம சும்மா உட்கார்ந்துட்டு. யாராவது வந்து அவன்கிட்ட உரிமையோட கேட்கல, நீ என்ன எழுதாம இருக்க, நீ என்ன பிள்ளையா எழுதி கொண்டிருக்க என்று அந்த நேரத்தில் ஒன்று ஞாபகப்படுத்துவாங்க. இங்க பாருங்க, எழுதுறத சரியா எழுதி கொள்ளுங்க, கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எக்ஸாம் முடிய போகுதோ என்று ஞாபகப்படுத்தலாம் பொறுப்பாக அறியக்கூடிய ஆசிரியர் மாறு. ஆனா யாருக்கும் உரிமையோட போய் ஏன் பிள்ளையா எழுதுறாய், ஏன் எழுதாம இருக்கிறாய் என்று சொல்லிடுறாய். சொல்லப்பட்ட குறிக்கப்பட்ட நேரம் முடிஞ்சு, 3 ஹவர் எக்ஸாம் பீரியட் டைம் முடிஞ்சு. இப்ப மாணவன் பேப்பர் வாங்குறதுக்கு ஆசிரியர் வாரம். இப்ப சொல்ற மாணவன், சார் கொஞ்சம் டைம் தாங்களே, இன்னைக்கு இந்த கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் கொடுக்க வேண்டியது, இன்னும் கொஞ்சம் எழுத வேண்டியது, இந்த கேள்வியை பிள்ளையா எழுதிட்டு கொஞ்சம் திருத்தி எழுதுறதுக்கு எனக்கு என்ன சொல்லுவாரு, தம்பி உனக்கு தரப்பட்ட நேரம் முடிஞ்சு பேப்பர். இதே உதாரணம் தான் துன்யாவுக்கும் ஆகும். எப்படி இந்த மாணவனுக்கு விரும்பினா சயின்ஸ்ல மேத்ஸ்ல காமர்ஸ்ல எழுதுவாங்களோ, இதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் எழுத வச்சாங்க. சிலருக்கு செல்வத்தில் எக்ஸாம், சிலருக்கு அறிவுல எக்ஸாம், சிலருக்கு ஆற்றல் எக்ஸாம். நல்லா எல்லாருக்கும் ஒன்றை கொடுக்கல.
கொடுத்து போட்டு அல்லாஹ் பார்த்துட்டியா எப்படி எக்ஸாம் எழுதுறாங்க. இவங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இத்தனை நாள் இத்தனை வருஷம். யாரும் உரிமையோட போய் சொல்ல இல்லாது நீ பாவம் செய்யற, நீ தொழாம இருக்கிற, நீ ஹராத்த செய்யற, நீ வட்டி கெடுக்கிற, நீ ஜினா செய்யற, நீ ஹஜ்ஜி போறல்ல, நீ ஃபஜ்ர் தொழுகைக்கு வாரல்ல என்று உரிமையோட போய் சொல்ல இல்லாது. மோனுமெண்டா ஞாபகப்படுத்தலாம், நேரத்துக்கு தொழுது கொள்ளுங்க, நோவு பிடிச்சு கொள்ளுங்க, ஹஜ்ஜி போங்க, ஹராஹலால் பேணுங்க, அல்லாட பாதையில போங்க என்று மோனுமெண்டா ஞாபகப்படுத்தலாம், உரிமையோட சொல்ல. எக்ஸாம் முடிகிற நேரம் மாதிரி இவர் எக்ஸாம் முடிகிற நேரம் தான் சக்கராத்து. இந்த நேரத்தில் தான் கெஞ்சுவான் மனுஷன், கதறுவான், அல்லாஹ். இப்ப சொல்லப்படும் இல்ல, டைம் முடிச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல ஹத்தா இதா ஜாஹதஹுல் மௌத்து قال رب ارجعون لعلي اعمل صالحا فيما تركت. மௌத்து வந்த உடனே மனுஷன் சொல்லுவானா, எல்லாம் கொஞ்சம் டைம் தான், எனக்கு கொஞ்சம் நான் திரும்பி போய் நிறைய விஷயத்தை விட்டு போட்டு வந்திருக்கிறேன், அதுல நான் ஏதாவது சாலிஹான நல்ல விஷயத்தை ஏற்படுத்திட்டு வரேன், என் செல்வத்தில் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு வரேன், என் பிள்ளைகளை கொஞ்சம் நல்லவர்களா ஆக்குறதுக்கு ஒரு முயற்சி செஞ்சுட்டு வரேன், சாலிஹீன்களா டாக்டர் ஆக்குவேன், இன்ஜினியர் ஆக்குவேன், லோயர் ஆக்குவேன், ஆலிமாக்குவேன் என்று சொல்லல. நான் சாலிஹா, டாக்டர் ஆயிருங்க, இன்ஜினியர் ஆயிருங்க, லோயர் ஆயிருங்க, ஆலிம் ஆயிருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா சாலிஹா இருக்க ஒருவர் சமூகத்துக்கு தேவை நல்ல சாலிஹான டாக்டர், சாலிஹான நீயத்தோட மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நீயத்தோட ஒருவர் வைத்தியத்தை படிக்கிறாருன்னா அவர் சாலிஹான மனுஷன், ஒரு உயிரை பாதுகாப்பு. இவருடைய நெருக்கடியை வச்சு நான் பணம் சம்பாதிக்கணும்டா இவர் டாக்டர் பேர்ல அநியாயக்காரன். உண்மையான வக்கீல் யாருண்டா அநியாயத்தை விட்டு தடுக்கணும், அவன் வக்கீல், அவன் உண்மையான லோயர். என்னால யாரும் இந்த சமூகத்துல அநீதி இழைக்கப்படக்கூடாது, அநீதி இழைக்கப்படக்கூடியவருக்காக நான் குரல் கொடுப்பேன் என்பதற்காக வேண்டி படிக்கிறார். இவர் யூனிவர்சிட்டியில படிச்சாலும் இவர் வணக்கம் செய்கிறார். அப்படி இல்ல, இவனுடைய இந்த நிர்பந்தத்தை வச்சு நான் என்னுடைய ஜேப்பை நிறைக்கணும், என்னுடைய வருமானத்தை கூட்டணும்டா தன் சுயநலத்தை அங்க வச்சானண்டா இவன் வக்கீல் என்ற பேர்ல அநியாயக்காரன். அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வழங்கப்படுத்துறாங்க. மனுஷன் சொல்லுவான் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்த், நான் விட்டு போட்டு வந்ததுல சாலிஹ செய்யணும், நல்லதை செய்யணும். அல்லாஹ் சொல்றான் கல்லா, நீ சொல்ற மாதிரி இல்ல, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது உண்ட வாய் பேச்சு, வாய் பேச்சு. இது மாதிரிண்டா சில நேரத்தில் பாருங்க, தூக்கத்துல பிள்ளைகள் பேசுவாங்க, யாரும் தாய் தகப்பன் அந்த பேச்சுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்க பாருங்களேன், பிள்ளை நீ பேசுறான், என்ன சொல்லான்னு கேளுங்களேன், சொல்லுவாங்க. தூக்கத்துல ஒருவன் குடிச்சிட்டு பேசுறான் போதையில், யாரும் சொல்றதில்ல, உன்னோட பேச்சை ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க, உன்னோட பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சொல்ல குடியாரம். அல்லாஹ் சொல்றான், நீங்க சக்கராத்துல பேசுறீங்களே, இது இப்படிதான், இது கணக்கெடுக்கப்பட எந்த வெலுவும் இல்லாத ஒரு பேச்சு. கல்லா இன்ன கலிமத்து காயிலு, எந்த பொறுமதியும் இல்லை இந்த பேச்சுக்கு. அப்ப கெஞ்சுவான் மனுஷன், கதறான். அப்ப யாரெல்லாம் இந்த காலத்தை நேரத்தை வீணாக்கினானோ, துன்யாவில் ஏமாந்துட்டானோ அவன் கவலைப்படுவான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்தினான், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரெண்டுக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ். உலகத்துக்கு சொந்தக்காரன் அவன், ஆகிரத்துக்கு சொந்தக்காரன் அவன். துன்யாக்கு வச்ச பேர் தாருல் குரூர், ஏமாத்திர வீடு, சீட்டிங் ஹவுஸ். அதுக்கு வச்ச பேர் தாருல் குலூத், நிரந்தரமான. அந்த வீட்டை பத்தி என்ன சொல்றான்? இன்ன தாருல் ஆகிரத லஹியல் ஹயவான், ஆகிரத்திலே வீடு இருக்குதானே அதுதான் உண்மையான லைஃப் உள்ள வீடு, உண்மையான லைஃப், மௌத்தே இல்லாத வீடு. இது மௌத்துள்ள வீடு, அது மௌத்து இல்லாத வீடு. அப்ப இந்த வீடு மௌத்துள்ள வீடு, ஹயாத் இல்லாத மௌத், அது மௌத்து இல்லாத வீடு. நாளை கியாமத்துடைய நாளையில நரகம் கொண்டு வரப்படும். அல்லாஹ் சொல்றான், நரகம் அப்படியே கொண்டு வரப்படும். வஜீ யௌமைதி பிஜஹன்னம், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்,
ஜஹன்னம் நரகம் கொண்டு வரப்படும். யௌமைதி யததக்கருல் இன்சான். அப்ப அந்த நாளில் மனுஷன் இன்சான் அப்பதான் இவன் பாடம் படிப்பான். அல்லாஹ் சொல்ல அன்னா லஹு திக்ரா. இப்ப பாடம் படிச்ச என்ன பலன், என்ன பிரயோஜனம்? இந்த மனுஷன் சொல்லுவானா, யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாத்தி. யா அல்லாஹ், இந்த ஹயாத்துக்கு, இந்த லைஃப்க்கு நான் ஏதாவது தேட வேண்டியது. உண்மையான ஹயாத் எது? ஆகிரத்துலயோ. அதான் உண்மையான வாழ்க்கை. அங்கதான் மனுஷன் கிஞ்சுவான், கதறுவான். காலத்து நேரத்தை மனுஷன் யார் துன்யாவில் ஏமாந்தானோ 2 கட்டங்கள்ல கவலைப்படுவான். அது விரிவா சொல்றதுக்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்க நான் நினைக்கிறேன். சுருக்கமா சொல்லி, ஒன்று சக்கராத்து கெஞ்சுவான், அதுவும் அவனுக்கு எந்த பிரயோசனத்தையும் ஏற்படுத்தாது. 2வது நாளே கியாமத்துடைய எல்லாரையும் அல்லாஹ் தஆலா எழுப்பாட்டி அவனுக்கு எல்லாம் கண்ணுக்கு முன்னால விளங்கும். பல கட்டங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டு பார்ப்பான். எந்த கட்டத்திலையும் அவனுக்கு ஆன்சர் கொடுக்கப்பட மாட்டோம். இது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா வழங்கப்படும். ஒரு கட்டத்தில் சொல்லுவானாம் மனுஷன், ரப்பனா அப்ஸ், இது குர்ஆன்ல வருது, ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா முக்மின். யா அல்லாஹ், உலகத்தில் எதெல்லாம் சொல்லப்பட்டுச்சோ அதெல்லாம் இப்ப நல்லா கண்ணுக்கு விளங்குது, இந்த காதுக்கு நல்லா கேட்குது. ஃபர்ஜிஅனா, எங்களை திருப்பி அனுப்பிடு, எங்களை திருப்பி அனுப்பி. என்னத்துக்கு? நஅமல் சாலிஹன். இப்ப நாங்க போய் வீடு கட்ட போறோம், பங்களா கட்ட போகிறோம், பழையமா ஏமாற போகிறோம். அந்த வேலையில் போய் நாங்க சாலிஹீன்களா வாழுவோம், நல்லவர்களா வாழுவோம், தீனோட வாழுவோம். உண்ட கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், உண்ட நபிமாருடைய பேச்சை கேட்போம், உண்ட வேதங்களை சொல்லப்பட்டதை ஃபாலோ பண்ணுவோம். இதான் சாலிஹ். இன்னா முக்கினூன், எங்களுக்கு யக்கீன் வந்துட்டு. முந்தி உலகத்திலேயே உள்ள இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு டவுட்டோட தானே இருந்தோம் நாங்க. இப்பதான் விளங்குது, ஆஹா உண்மை. கெஞ்சுவான். அல்லாஹ் சொல்றார் குர்ஆன்ல, அவங்கள பார்த்து சொல்லப்படும், ஃபதுகு பிமா நஸீதும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா இன்னா நஸீனாக்கும் ஃபதுகு வதாபல் குல்தி பிமா குன்தும் தஅமலூன். இங்க பாருங்க, நீங்க உலகத்துல வாழக்குள்ள இப்படி ஒரு நாள் ஒன்று இல்லைன்னு மறந்துதானே வாழ்ந்தீங்க. உங்களுக்கு இந்த நாளை பத்தி ஞாபகமே இருக்கல தானே? இந்த நாளை நீங்க எல்லா நாளும் ஞாபகம் வச்சிருந்தீங்க. உங்களோட பர்த்டே, உங்களோட மேரேஜ் டே, எல்லா டேயும் வந்து நீங்க ஞாபகம் வச்சு கொண்டு இருந்தீங்க. ஆனா இந்த டே உங்களுக்கு தலையில இந்த நாள் இதை நீங்க மறந்துதானே இருந்தீங்க. இந்த டே நீங்க மறந்திருந்தீங்க. இதனால எப்படி நீங்க இந்த டே மறந்திருந்தீங்களோ இதே மாதிரி உங்களை நாங்க மறந்துட்டோம். உங்களை கணக்கெடுக்க மாட்டோம். கொஞ்ச நாள் போகும், அது எவ்வளவு காலம் யாருக்கு தெரியும். மௌத்துக்கு பிறகு ஒரு நாள் உலகத்தில் 1000 வருஷத்துக்கு ஜெபம். ஒரு நாள் 1000 வருஷம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொந்த கருத்து. இன்ன யௌமன் இன்த ரப்பிக கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஅதுன். அல்லாஹ் இடத்துல ஒரு நாள் நீங்க கவுண்ட் பண்ணக்கூடிய 1000 வருஷத்துக்கு ஒரு நாள். அது கியாமத்துடைய நாள் எப்படின்னா 50000 வருஷம். 50000 வருஷம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். கியாமத்துடைய நாள் ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50000 சனா. அந்த கியாமத்துடைய நாள் 50000 வருஷம். அல்லாஹ், சூரியன் தலைக்கு மேலே இருக்கும். இந்த பூமி இன்னொரு பூமியாக மாற்றப்பட்டுரும். பயங்கரமான இல்லை. அப்ப எவ்வளவு காலத்துக்கு பிறகு தெரியாது, திருப்பி கேட்பான். அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துறான், ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். யா அல்லாஹ், ஏன் எங்களை இந்த அதாபுல போட்டு வச்சிருக்கிற? எங்களை அனுப்பி வெளியே, எங்களை வெளியே போட்டு துன்யாக்கு திருப்பி அனுப்பி. இல்லாட்டி இந்த அதாபுல எங்களை வெளியே போடு. அக்ரிஜ்னா, எங்களை வெளியே போட்டு நாங்க அப்ப என்னத்துக்கு? நஅமல் சாலிஹ், போய் நான் நல்ல வாழ, தீனோட வாழ, சாலிஹான அமல். கைரல்லதி குன்னா நஅமல், பழைய மாதிரி நான் வாழ மாட்டோம். முந்தி நாங்க அரட்டை அடிச்சு கொண்டு, குடிச்சு கொண்டு, கும்மாளம் விட்டு கொண்டு, உண்ட பேச்சுக்களை கேட்காம வாழ்ந்தானே, அப்படி நாங்க வாழ மாட்டோம். நாங்க இதை நல்லா வாழுவோம். எங்க வெளியே போட்டு அல்லாஹ் தஆலா சொல்றார்,
இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லப்படும்டா, அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅகுமுன் நதீர். இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயத்தை விளங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நான் வயசு தரல. இன்னைக்கு ஸ்கூல்கள்ல ஒரு வயசு எல்லையே வச்சுக்காங்க. ஸ்காலர்ஷிப் எழுதுனா இந்த வயசு, இந்த ஏஜ்ல எழுதி, ஓஏலுக்கு இந்த ஏஜ், ஏலுக்கு இந்த ஏஜ் என்று ஒரு வயசு கட்டுப்பாடு வச்சுக்க. ஏன் இந்த வயசு வந்தாதான் இதை விலகி கொள்வான் என்ற ஒரு அமைப்பு ஒன்று. மதரசாக்கள்ல இத்தனை வயசுல மதரசால சேர்க்கணும், இத்தனை வயசுல இந்த எக்ஸாம் எழுதணும். ஏன் அந்தந்த விஷயத்தை விளங்குறதுக்கு ஒரு எல்லை. அல்லாஹ் சொல்றான், நான் சொன்ன விஷயத்தை, என்ற ரசூல்மார்கள் சொன்ன விஷயத்தை விளங்கக்கூடிய அளவுக்கு நான் வயசு தரல. 20 வயசு, 25 வயசு, 30 வயசு, 40 வயசு நான் உங்களுக்கு தந்தேன். நான் அவளை அம்மிருக்கும், நான் அநியாயம் செய்யல. உங்களுக்கு நான் சொன்னதை விளங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நான் வயசை தந்தேன், வாழ்நாளை தந்தேன். விளங்காத வயசு தான் வேற விஷயம். சின்ன பிள்ளைகள் மெச்சூர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மௌத்தாகுது, பிரச்சனை இல்லை. இது பாலியல் ஆகிட்டீங்க, மெச்சூர்ட் ஆகிட்டீங்க, வர வயசு அடைச்சிட்டீங்க. என் அரசாங்கத்தில் கூட 18 வயசு வந்துட்டா இதை கொடுக்கணும், இத்தனை வயசுல ஐடி கார்டு எடுக்கணும். அல்லாஹ் சொன்னா நீங்க விளங்குற அளவுக்கு நான் வயசு தந்துதான் உங்களுக்கு. ரெண்டாவது ரெண்டாவது நதீரம் உங்கள்கிட்ட வந்தார். நதீர், நதீரண்டா யாரு? நதீரண்டா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர். உலமாக்கள் அதுக்கு பல அர்த்தங்கள் விளங்கப்படுத்தாங்க. நதீரும் வந்தார், நதீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர். கொண்டு இந்த குர்ஆன் வந்துச்சு உங்கள்கிட்ட, வயசையும் தந்தேன், குர்ஆன் வந்து. இல்லாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, இல்லாட்டி தாயிகள் வந்தாங்க இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய. இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, உங்களுக்கு கருத்த முடி வெள்ள முடியாயிச்சு, கருத்த முடி வெள்ள முடியாயிச்சு, இதுவும் ஒரு எச்சரிக்கை. ஆஹா. இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, உங்களுக்கு நான் பேர குழந்தையை தந்தேனே, பிள்ளையிலிருந்து பேர குழந்தையிலிருந்து, இதெல்லாம் சைன், அடையாளம். என்ன சப்ஜெக்ட்? முடிய போகுதோ, பஸ்ல போக பெல் அடிச்சா பஸ் நிப்பாட்டுற சொல்ல மாதிரி ஒரு அடையாளம். அல்லாஹ் சொன்ன நதீரும் வந்தார். அதனால உங்களுடைய இந்த ரிக்வெஸ்ட் ரிஜெக்ட். இன்னும் கொஞ்ச நாள் போகும், அது எப்பயே தெரியாது. கேப்பான மனுஷன், ரப்பனா அஹிர்னா இலா அஜலின் கரீபின் நுஜிபு தஅவதக வ நத்தபிஉர் ரசூல். அல்லாஹ் எங்களுக்கு அவகாசம் தாவன், டைம் தாவன். என்னத்துக்கு உனக்கு டைம் தேவை சொல்லுவானா? நுஜிபு தஅவத், உண்ட அழைப்புக்கு நாங்க பதில் சொல்லணும். உண்ட அழைப்புக்கு நாங்க பதில் சொல்லணும். அழைப்புக்குன்னா என்ன? பாங்க சுத்தம் சொல்லுது, வாங்க, அதுக்கு நாங்க கண்டுகொள்ளல. இது ஹராம், இது ஹலால்னு சொல்லப்பட்டுச்சு, அது எங்களை காதுல விழல. இப்பதான் விளங்குது. உண்ட அழைப்புக்கு நாங்க பதில் சொல்லிக்கணும். ரெண்டாவது வனத்தபிஉர் ரசூல், நாங்க ரசூல்மார்களை ஃபாலோ பண்ணணும். உலகத்தில் இருக்கக்குள்ள இந்த நாங்க ரசூலுடைய வாழ்க்கை வாழல. இப்பதான் எங்களுக்கு விளங்குது, அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தா தான் இங்க நமக்கு சக்சஸ் ஆகிருக்கும் உண்டு. இதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் தான், நாங்க போய் 2 வேலை செய்யறோம். இவங்களுக்கு முடிஞ்சதெல்லாம் சொல்லி பாக்குறது, அங்கஞ்ச வார விஷயம் இல்லை, குர்ஆன்ல வச்சு நான் சொல்லிட்டு போறது. இப்ப சொல்லுவாங்க, சொன்னா அவளுக்கு பதில் சொல்லப்படும், அவளும் தக்கூனு அக்ஸம்து மின் கப்லு மாலக்கு மின் ஸவா. நீங்க உலகத்துல வாழக்குள்ள இப்படித்தானே வாழ்ந்தீங்க, துன்யாவோட வாழ்க்கை தான் வாழ்க்கை, இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, அப்படித்தான் உங்களோட வாழ்க்கை அமைஞ்சிச்சு. இப்ப என்ன நீங்க இப்படி வேண்டி இந்த ரிக்வெஸ்ட் முன் வைக்கிறீங்க? உங்களுக்கு பதில் இல்லை, போங்க, இன்னும் கொஞ்ச நாள் போங்க, திருப்பி வருவாங்க. வந்து சொல்லுவாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, ரப்பனா அமத்தன ஸனத்தைனி வஹயைதன ஸனத்தைனி. அல்லாஹ் நீங்களை 2 தடவை மௌத்தாக்கிட்டாய், எங்களை 2 தடவை ஹயாத்தாக்கிட்டாய். ஃபஅதரஃப்னா பிதுனூபினா, நாங்க செஞ்ச தப்புல நாங்க ஏற்றுக்கொண்டோம், உண்மையிலே நாங்க பாவம் செஞ்சு ஏற்றுக்கொண்டோம். ஃபாலிலா குரூஜி மின் சபீல், எங்களை எக்ஸிட் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்க? எக்ஸிட் ஆகிறது 2 மௌத்து, ஒரு ஆக்களுக்கு 2 மௌத்து 2 ஹயாத்து. அதனால தான் சொல்லுவாங்க, நீங்க 2 தடவை மௌத்தாக்கி. 2 தடவை மௌத்தனா என்ன? தாயிட வயிற்றுல
4 மாசத்துக்கு பிறகுதான் உயிர் ஊதப்படுது. அது மட்டுக்கும் அந்த குழந்தை உயிர் இல்லாம தான். அப்ப அங்க முன்னாவது மௌத்தாக இருந்து தாயிட வயிற்றுல ஹயாத்தாக இருக்கு. 4 மாசத்துக்கு பிறகுதான் உயிர் ஊதப்படுது. அப்ப அதுக்கு முன்னாடி உயிர் இல்லாம தானே இருந்துச்சு. அப்ப அங்க 1வது மௌத்து, அங்க உயிர் வந்தது 1வது ஹயாத்து. துன்யாவில் மௌத்தாகிற அப்ப 2வது மௌத்து. அடுத்தது கபூர்ல ஹயாத்தாகிற உயிராகிற அப்ப 2வது ஹயாத்து. தாயிட வயிற்றுல ஒரு ஹயாத்து, கபூருட வயிற்றுல ஒரு ஹயாத்து. தாயிட வயிற்றுல ஹயாத்தாகிறதுக்கு முன்னாடி மௌத்து, உலகத்திலேயும் மௌத்து. அப்ப 2 மௌத்து 2 ஹயாத்து. வக்குந்தும் அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல விளங்கப்படுத்தும். வக்குந்தும் அம்வாத்தன் வஹ்யாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹ்யீக்கும். நீங்க மௌத்தானவங்களா இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை ஹயாத்தாக்கி பிறகு மௌத்தாக்கி பிறகு ஹயாத்தாக்கி. அப்ப சொல்லுவான மனுஷன், அல்லாஹ் நீங்க 2 தடவை மௌத்தாக்கின, 2 தடவை ஹயாத்தாக்கின, நான் செஞ்ச தேட்டு. இப்ப சொல்லப்படும், பாரு நீங்க துன்யாவில் வாழக்குள்ள உங்களுக்கு அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு மனசுல வாரல. அல்லாஹ் மட்டும் செய்வான், அல்லாஹ் இடத்துல உதவி தேடுங்க, அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ் மட்டும் என்று சொன்னா நீங்க உங்களுக்கு அவ்வளவு மனசுல ஒரு உறுதி வாரல. ஆனா அல்லாஹ் அல்லாத ஒன்றை சேர்த்துட்டா ஆயிடுச்சு. அப்ப நீங்க சந்தோஷப்படுவீங்க. இப்படிதான் துன்யாவில் என்ன மறந்து வாழ்ந்தீங்க, உங்களை கணக்கு எடுக்க மாட்டேன் போங்க. கடைசா 4 தரம் கேட்டு பார்த்தேன். 4 தரம் அப்பீல் பண்ணி 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 பாட்டு ரிஜெக்டட் ஆயிட்டே. 5வது தரம் வந்து சொல்லுவாங்களா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ரப்பனா غلبت علينا شقوتنا وكنا قوما ضالين. யா அல்லாஹ், உலகத்தில் வாழக்குள்ள நாங்க மூதேவிகளா வாழ்ந்துட்டோம். சீதேவிகளாக இல்லாம நல்லவங்களா இல்லாம கெட்ட சூழல் எங்களை மிகச்சிட்டு. காலபத்தாலைனா மோசமான என்வாயர்மெண்ட், சூழல் தாக்கம் எங்களை மிகச்சிட்டு. அதனால்தான் இந்த மோசமான வேலைகளில் ஈடுபட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுட்டு இது எங்களை மிகச்சிட்டு. காலபத்தாலைனா ஷிக்வத்துனா வகுன்னா கௌமன் லாலீன். நாங்க வழி தவறிட்டோம், சரியான வழியில இருக்கிறது. அல்லாஹ் ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, எங்களை இப்ப நீ வெளியே அனுப்பு. ஃபைன் உதுனா ஃபைன்னா லாலிமூன். நாங்க உலகத்துக்கு போய் பழையபடி வாழ்ந்தோம்டா நிச்சயமா நாங்க அநியாயக்காரங்க, அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு செஞ்சோம். இந்த நேரம் மேல 4 ஆயத்தை ஒதுக்கி காட்டினேன். 4க்கும் ஏதோ ஒரு பதில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. இது பிறகு பேசவானா என்று சொல்லப்படாது. சரி, ஆனா இதுக்கு கடுமையான பதில் அல்லாஹ்வால கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்றான், கலக்ஷு ஃபீஹா வலா துகல்லிபு. அரபு பாஷையில இஹ்ஷா என்ற வார்த்தை நாய விரட்டுறதுக்கு பாவிக்கப்படக்கூடிய வார்த்தை. வலா துகல்லிமூன். இதுக்கு அப்புறம் நீங்க யாரும் என்னோட பேசக்கூடாது, என்னோட யாரும் பேசக்கூடாது சொல்லி அல்லாஹ் காரணம் சொல்லுவாங்க. إنه كان فريق من عبادي يقولون ربنا آمنا فاغفر لنا. நீங்க உலகத்துல வாழக்குள்ளதான் என்னுடைய அடியார்கள் ஒரு ஜமாத்து உலகத்துல வாழ்ந்தாங்க. அவங்க என்ன அழைச்சு கொண்டு துவா செஞ்சு கொண்டு ஹராம் ஹலால் பேணி கொண்டு பக்குவமா பேணுதலாக அர்த்தத்தை சுருக்கத்தை சொல்றது வாழ்ந்தாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? அவங்கள பார்த்து உங்களுக்கு சிரிப்பு, பத்தகத்து சஹரியா, அவங்கள கிண்டல் பண்றீங்க. இங்க பாரு, இந்த காலத்திலேயே சுன்னத்தாமி வருது, இந்த காலத்துல இவருக்கு தீனா. பாரு இவர மனைவி எப்படி கொண்டு வர, இவர பிள்ளைகள் எப்படி வளர்க்க. அல்லாஹ் சொன்னா நீங்க அவங்கள பார்த்து பரிகாசிச்சு கொண்டிருந்தீங்க, அவங்கள பார்த்து சிரிச்சு கொண்டிருந்தீங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு பதில் தராம என்னுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் தந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதனால இன்றைக்கு அவங்க தான் வெற்றியாளர்கள், நீங்க தோல்வியாளர்கள். இதுக்கப்புறம் நீங்க யாரும் பேசுங்க. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுங்க. இன்னைக்குதான் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, நான் சொல்லிட்டு வர மாதிரி இந்த துன்யாவுடைய வாழ்க்கை எங்களை ஏமாத்திருக்க. மனுஷன் துன்யா 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 என்று சொல்றான். மனுஷன் துன்யா 3 தான். உடுத்து கிழிச்சது, திண்டு முடிச்சது, அல்லாஹ்ட பாதையில செலவழிச்சது. இந்த 3 தான் அவன். உடுத்து கிழிச்சிக்கணும். இப்ப கபேட்ல உள்ள உடுப்பு நம்மளோட உடுப்பு இல்லை. மௌத்தானா யாருக்காக கொடுத்துருவா? மியூசியத்தில் வைக்க போறாங்க இன்னார உடுப்புன்னு சொல்லி யாருக்காக கொடுத்துருவோம்?
உணவு சாப்பிட்டு முடிச்ச உணவு, வயிற்றுக்குள்ள போன உணவு நம்மட உணவு இல்லை. ஏன் நல்லா சாப்பிட்டு போட்டு வெளியே போனார், வொமிட் வந்துச்சு, நாய் பூனை வந்து சாப்பிட்டு போகுது. ஒன்று வெளியாக இருக்கணும், இல்லாட்டி இரத்தத்தோட கலந்திருக்கணும். அதை நம்மட உணவு. மூணாவது அல்லாட பாதையில செலவழிச்சது, அல்லாட தீனுக்கு செலவழிச்சது. மதரசாக்களுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு, இல்முக்கு, ஏழைகளுக்கு, எளியவங்களுக்கு அல்லாட பாதையில செலவழிச்சது. இது சொல்லுவாங்க, கரையாங்கற்ற வீட்டுல தான் பாம்பு கூடி இருக்குது. இந்த பாம்பு புத்திரிக்கு தான் பாம்பு இருக்கக்கூடிய இடம். இந்த பாம்பு இருக்கக்கூடிய இடத்தை பாம்பு கட்டுறல்ல, கரையாந்தாங்க. ஆனா வாழ்றது பாம்பு. இந்த கரையானுக்கு பேராசை கூட. இவர் லெவலுக்கு ஒரு சின்ன வீட்டை கட்டிட்டு வாழை இருந்துச்சு. இவர் என்ன செஞ்சார், அங்க கஷ்டப்பட்டு இங்க கஷ்டப்பட்டு சாமான எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து ஹோல் வச்சு டிசைன் போட்டு கட்டிட்டாரு. பாவம் அவருக்கு அவர் வீட்டுல வாழையில் வெளியாள். இதே மாதிரி இன்னைக்கு எத்தனை பேர் வெளிரங்கத்தில் புத்திசாலிகள் இருந்தாங்க, ஆனா கரையான் போல இருக்க. யாருக்கு வீடு கட்டி கொடுக்க பாடுதா? இவரங்க எல்டர்ஸ் ஹோம்ல, வயோதிபர் இல்லத்தில். நேற்று முந்தானத்து பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும், ஈனை மிரக்கம் இல்லாத யாரோ பிள்ளைகள் பேரண்ட்ஸை கொண்டு போட்டு நெருவு பிடிச்சு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் விளக்கத்தை தரணும். இதையெல்லாம் வச்சு தான் நபி அவங்க சொல்றாங்க, உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா? நஃப்ஸை கட்டுப்படுத்தி மௌத்துக்கு பின்னாட வாழ்க்கைக்கு தயாராக. மடேன் யாரு? நஃப்ஸ் கேட்கறதை எல்லாம் கொடுத்து போட்டு அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பான், மாத்துக்கிறது இல்ல. அவன் யாரை மன்னிப்பான் அவனுக்கு தான் தெரியும். எல்லாரும் விசா போடுறாங்க தான், யூகேக்கு, அமெரிக்காக்கு, அங்க இங்கே வெளிநாடுல விசா போடுறாக்களுக்கெல்லாம் விசா கிடைக்குதா? எத்தனை பேர் அசைலம் கேட்கிறாங்க, கேட்கிறாக்களுக்கெல்லாம் அசைலம் கிடைக்குதா? அதுவே அல்லாஹ் மன்னிப்பான் தான். அதனால யாரை மன்னிப்பான் அவனுக்கு தான் முடிவு, எங்களுக்கு சொல்லிடும். அதனால அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் தீனோட வாழ வைக்கணும். இந்த தீன் நமக்கிட்டையும் வரணும், அடுத்தவங்கள்ட்டையும் வரணும், பிள்ளைகள்கிட்ட, மனைவி மக்கள்கிட்ட. எனவே நாங்கள் எப்படி அவங்களுக்கு பணத்தை, பொருளை, வீட்டை கட்டி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோமோ, அதை விட ஒவ்வொரு ஆக்களும் யோசிக்கணும், எப்படி இவங்களை தீன்தாரியால் ஆக்கணும். அப்பதான் துன்யாவும் சீராகும், ஆഖിറமும் சீராகும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.